நான் வந்து ஒரு 5 தலைவர்களோட பேரை சொல்றேன். அவங்க பேரை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லணும். ஓகேவா? எம்.கே. ஸ்டாலின், இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டர், முன்னாடி இந்த மேயர் கருணாநிதி சாரோட பையன். இது 3 மட்டும்தானா? ஆமாம், அவர் தான், அதோட நாலேஜ் அவர் தான். எடப்பாடி பழனிசாமி, அவர் வந்து அதிமுகவில் ஆரம்பத்துலேருந்தே இருந்தார். இப்போ என்னென்னா, இப்போ லாஸ்ட்டு இதில் வந்து சிஎம்மாக வந்தார். இப்போ வந்து அடுத்த சிஎம்க்கு வரதுக்கு உண்டான இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பாசிபிள் 100% இருக்கு. செந்தமிழன் சீமான், செந்தமிழ் சீமான்ங்கிறது என்னன்னாக்க, செந்தமிழ் சீமானே விட்டுருங்க, வேற ஏதாவது தலைவர் சொல்லுங்க. அண்ணாமலை, அண்ணாமலை ஒரு இப்போதான் வளர்ந்து வர தலைவர் ஒருத்தர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒன்று இருக்குதுன்னா அவர் தான் ப்ளஸ். நயினார் நாகேந்திரன், நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு வந்தவர் தான். இப்போ நல்லா சவுத் சைடில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரங்கிறது ஒரு நல்ல நேம் இருக்கு. டிடிவி தினகரன், டிடிவி தினகரன் வந்து சசிகலா இல்லைன்னா டிடிவி தினகரன் கிடையவே கிடையாது. திருமாவளவன் அவர்கள், வேண்டாம் விட்டுருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அன்புமணி, டாக்டர் அன்புமணி நல்ல அருமையான லீடர். அவங்களும் வந்து குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-35 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அதுக்குண்டான சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட் இயர் வாஜ்பாய் கவர்மெண்டில் அன்புமணி ராமதாஸ் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது நல்லா பாசிட்டிவாக கொண்டு வந்தாங்க. எல்லாமே நல்லா கொண்டு வந்தாங்க. நல்ல கண்ணையா அவங்களாம் வேணாம் போயிட்டாங்க. ஆமாம், அது கம்யூனிஸ்டுங்கிறதே விட்டுருங்க. கம்யூனிஸ்ட்டும் திருமாவளவன் அந்த நாம் தமிழர் கட்சியில வேண்டாம். ஏன் அவங்கெல்லாம் வேணான்றீங்க சார்? அவங்களாம் சார் எப்போ வேணால் மாறுவாங்க சார். இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் வருவாங்க. அவங்கள பொறுத்த ஒரு அரசியல் கட்சியாகவே நினைக்க வேண்டாம். அவங்க பிளாட்ஃபார்ம் தாண்டவங்களா வச்சுக்கலாம்.